அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும். பௌர்ணமி அன்று பணவரவு அதிகரிக்கிறதுக்குண்டான பரிகாரங்கள்னு நம்ம சேனலில் நிறைய சொல்லியிருக்கேன். சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா பூஜை அறையில் அமர்ந்து செய்கிற மாதிரி இருக்கும். சிலதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த வித ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுமே இருக்காது. அதாவது பெண்கள் மாதவிடாய் தீட்டில் இருந்தாலும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். அதனால் உங்களுக்கு எது வசதிப்படுதோ அதை நீங்கள் செஞ்சு பலனடைஞ்சுக்கோங்க. இந்த பதிவுலையும் ஒரு பௌர்ணமி பரிகாரம் தான் சொல்ல போகிறேன். அற்புதமான பரிகாரம். நிச்சயமாக 15 நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் பணவரவில் நல்ல மாற்றம் உண்டாகி இருக்கிறத நீங்கள் உணர முடியும். என்ன பரிகாரம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இது யாரெல்லாம் செய்யலாம்னு சொல்லிடுறேன். யாருக்கெல்லாம் பண தேவை இருக்கோ அவங்க எல்லாருமே செய்யலாம். மேலும் கடன் பிரச்சனையில் மாட்டிட்டு முழிக்கிறவங்க கூட இந்த பரிகாரத்தை செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக 15 நாளுக்குள்ளே நமக்கு தேவையான பணம் கிடைக்கும். அதன் மூலமாக நம்ம கடன் அடைச்சிட்டு நிம்மதியாக வாழலாம். அதனால் கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை பண்ணுங்க. இதை இந்த பௌர்ணமிக்கு தவற விட்டீங்க அப்படின்னா மறுபடியும் அடுத்த பௌர்ணமி அன்னைக்கு தான் உங்களால் செய்ய முடியும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் இந்த பௌர்ணமிக்கே செய்யுங்க. மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிங்கிறது தனி சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுதுங்க. அதனால் இந்த நாளை யாருமே தவற விடாதீங்க. மேலும் இது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். யாருக்கெல்லாம் பூஜை அறையில் அமர்ந்து செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்குதோ, அதாவது விளக்கேற்றி வச்சு வழிபாடு செய்வ வாய்ப்பு அமையுதோ அவங்க அங்கே அமர்ந்து செய்யுங்க. மற்றபடி மாதவிடாய் தீட்டு இருக்கிறவங்க, பிறப்பிறப்பு தீட்டு இருக்கிறவங்க இவங்கெல்லாம் பூஜை அறைக்கு போகாமல் ஹாலில் அமர்ந்தோ இல்லை பெட்ரூமில் அமர்ந்தோ செய்வதுங்கிறது நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும். இதுக்கு ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யாருக்கிட்டேயும் பேசிகிட்டு இருக்காதீங்க. நல்லா ரிலாக்ஸாக இருங்க. இது கம்ப்ளீட்டாக பணவரவு அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பரிகாரத்தை நம்ம செய்ய போகிறோம். சரியா? அதனால் நம்பிக்கையோடு செய்யுங்க. இப்போ நீங்கள் கிழக்கு பார்த்த மாதிரி அமர்ந்துக்கோங்க. அமர்ந்துட்டு ஒரு தட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த தட்டு பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் பூஜை அறைக்கு பயன்படுத்துகிற தட்டாகவும் இருக்கலாம். இல்லைன்னா வீட்லேயே கூட ஏதாவது ஒரு பயன்படுத்தாத சில்வர் தட்டு வச்சுருந்தீங்கன்னா அதையே கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நல்லா தொடச்சி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குங்குமம். கட்டாயம் புதிதாக குங்குமம் வாங்கிட்டீங்க அப்படின்னா நல்லது. வாங்கும்போது கொஞ்சம் நல்ல குங்குமமாக பார்த்து வாங்குங்க. புதுசாக வாங்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். இது பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம். கமெண்ட்டில் நீங்கள் இதே தான் கேட்குறீங்க. நான் எந்தெந்த வீடியோக்கெல்லாம் பூஜை இல்லை விரதம் இல்லைன்னு போடுறனோ அது எல்லா சூழ்நிலையில் இருக்கிற பெண்களும் செய்யலாம்ங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி போடுறேன். அதனால் நீங்கள் தாராளமாக செய்யுங்க. இன்றைக்கி 5th டே பீரியட் நான் செய்யலாமா, 3rd டே பீரியட் நான் செய்யலாமா அப்படின்ட்டு கேட்டுட்ருக்காதீங்க. நீங்கள் எல்லாருமே செய்யலாம். அதுக்காக தான் நான் அந்த மாதிரி டைட்டில்லையே மென்ஷன் பண்ணியிருப்பேன். சரிங்களா? இப்போ குங்குமம் வாங்கிட்டு வந்துட்டு இப்போ இந்த தட்டில் நல்லா கொட்டி வச்சுடுங்க. அதாவது நல்லா பரப்பி வைங்களேன். அந்த மாதிரி பண்ணுங்க. எனக்கு உங்களுக்கு இந்த பரிகாரத்தை செஞ்சு காட்டணும் அப்படிங்கிறது தாங்க விருப்பம். ஆனால் சூழ்நிலை காரணமாக இப்போ நாங்கள் ஊரில் இருக்கிறோம். இப்போ சொந்தக்காரங்க வீட்டில் எனக்கு குங்குமம் கொடுங்க, தட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதோ இல்லை அங்கேருந்து வீடியோ எடுத்து போகிறதோ எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தது. யாருக்கும் தொந்தரவு கொடுக்கக்கூடாதுன்ட்டு நினைக்கிறேன். நம்ம வீடுன்னா நம்ம செஞ்சு காட்டிடலாம். வந்த இடத்துல போன இடத்துல இந்த மாதிரி யாருக்கும் தொந்தரவு கொடுக்கக்கூடாது இல்லையா? அதுக்காக தான் நான் அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஈஸியாகவே புரிஞ்சுக்குவீங்க. நல்ல தெளிவாக தான் சொல்லுவேன். சரிங்களா? நான் சொல்கிறது அப்படியே கண்ணை மூடி கேட்டிங்கனாவே உங்களுக்கு நல்லா புரியும். ஒரு தட்டு எடுத்துக்கிறீங்க. அதில் புதுசாக வாங்கி வச்ச குங்குமத்தை நீங்கள் கொட்டி வச்சிடுறீங்க. அவ்வளவே தான். அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு பணம் உடனடியாக தேவைப்படுது, இல்லை உங்களுடைய கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கு உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி ஒரு தொகையை நீங்கள் மனசில் நினச்சிக்கோங்க. அந்த பணம் உங்களுக்கு கிடைச்சிட்ட மாதிரி ஒரு எண்ணத்தையும் உங்கள் மனசில் கொண்டு வந்துடுங்க. இப்போ ஒரு 3 லட்சம் 4 லட்சம் இது போல் கூட நீங்கள் ஒரு நம்பர்னு நீங்கள் நினச்சிக்கலாம். அதுலேயும் எந்த தவறும் கிடையாது. அவ்வளோ பணம் இருந்தால் உங்களுடைய பிரச்சனை தீரும் இல்லையா? அதனால் அந்த பணம் கிடைச்சிட்ட மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க. நினச்சிட்டு இப்போ என்ன பண்ணீங்கன்னா உங்களுடைய வலது கை, அதாவது ரைட் ஹேண்ட் இருக்கு இல்லையா, ரைட் ஹேண்டில் மோதிர விரல் இருக்கு இல்லையா, ரிங் ஃபிங்கர், இந்த விரலால் நீங்கள் நான் சொல்கிறதுல ஏதாவது ஒரு முறையை நீங்கள் எழுதணும். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு இப்படி காட்டுறேன். வீடியோ
வீடியோவாக தான் போட முடியாது, மற்றபடி இப்படி ஸ்க்ரீன்லேயே காட்டுறேன், இதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரூ அப்படின்னு எழுதணும். இந்த ரூ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரூபாயை குறிக்கக்கூடிய சிம்பிள். ஒன்றா வந்து நீங்கள் இது எழுதுங்க, இல்லைன்னா அந்த ருப்பீஸ்னுடைய சிம்பிள் இருக்கும் இல்லையா, இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள், இதை வந்து நீங்கள் எழுதுங்க. அல்லது ஆர்எஸ், அதுவும் வந்து ருப்பீஸு குறிக்கிற சிம்பிள் தானே, அதை வந்து நீங்கள் எழுதுங்க. அல்லது டாலர் சிம்பிள் வந்து எழுதுங்க. இது 4 தான் பெரும்பாலும் வந்து ரூபாய் அப்படிங்கிறத குறிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம். இப்போ நீங்கள் வேறு நாட்டில் இருக்கீங்க, நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் நாட்டில் அந்த நாணயத்தை வந்து எந்த ஒரு சிம்பிளில் குறிப்பாங்களோ அந்த டிசைனை வந்து நீங்கள் இங்கே போட்டுக்கணும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது எல்லாமே நீங்கள் எழுத வேண்டாம், உங்கள் நாட்டில் எந்த மாதிரி குறிப்பாங்களோ அதை வந்து எழுதுங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த 3 தான் வந்து போடுவாங்க. ருப்பீஸ் போடுவாங்க, ரூன்னு போடுவாங்க. இப்போ இந்திய நாணயம்னு குறிக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் இருக்கு இல்லையா, இதை வந்து போடுவாங்க. இந்தியாவில் இருக்கிறவங்க இந்த 3ல் ஏதாவது ஒன்று போடுங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்க அவங்க நாட்டில் இருக்கிறத போடுங்க. அதே போல் இடது கை பழக்கம் இருக்கிறவங்க இடது கையிலையும் இதை தொட்டு எழுதலாம், வலது கை பழக்கம் இருக்கிறவங்க வலது கையில் எழுதலாம். அதுலேயும் வந்து எந்த ஒரு ரூல்ஸும் இல்லை, உங்களுடைய வசதிப்படி தான். மொத்தத்தில் உங்களுடைய மோதிர விரலால் நீங்கள் இதை வந்து எழுதணும், குங்குமத்தில் எழுதணும். குங்குமத்தை பயன்படுத்துவதற்கு நிறைய காரணங்கள் உண்டுங்க. குங்குமத்தை பயன்படுத்தி நம்ம எந்தவித கோரிக்கைகளை முன் வச்சாலும் கட்டாயம் வந்து அது நடந்தே தீரும். அதுவும் அதிசக்தி வாய்ந்த பௌர்ணமி நாளில் இந்த பரிகாரத்தை செய்யும்போது நிச்சயமாக நமக்கு தேவையானது கிடைத்தே தீரும். மேலும் இந்த முறை செவ்வாய்க்கிழமை அன்று பௌர்ணமி வருவது கூடுதல் சிறப்பு. செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த ஒரு கிழமை. மேலும் குங்குமம் பயன்படுத்துவதற்கான காரணம் சிவப்பு நிறம் அப்படிங்கிறது செவ்வாய் பகவானுக்கும் முருகப்பெருமானுக்கும் உகந்த ஒரு நிறமாக கருதப்படுது. மேலும் மகாலட்சுமி தாயாருக்கும் பிடித்த நிறமாகவும் இருக்குது. மேலும் பௌர்ணமிங்கிறதும் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த திதியாகவும் இருக்குது. இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த திதி, நேரம், கிழமை எல்லாமே சேர்ந்து நம்முடைய பரிகாரத்தை நிச்சயம் வந்து பலனடைய செஞ்சே தீரும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இது போல் எழுதிட்டு இப்போ வந்து பூஜை அறைக்கு செல்வதற்கான வாய்ப்பு கிடைக்கிற பெண்கள் இதை வந்து பூஜை அறையில் கொண்டு போய் வச்சிருங்க. இல்லைன்னா வேற எங்கேயாவது ஒரு இடத்துல பத்திரமா வந்து வச்சுக்கோங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் எழுதுன இந்த எழுத்து வந்து அழியாமல் வந்து பார்த்துக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க கைகளை இது எட்டாமல் இருக்கிறதுங்கிறது நல்லது. அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பௌர்ணமி என்று இது எழுதிட்டீங்க. இதை நீங்கள் தொடர்ந்து 15 நாட்கள் தினமும் வந்து இதை நீங்கள் பார்க்கணும். உங்கள் கண் பார்வை வந்து அது மீது வந்து படணும். தினமும் எழுத தேவையில்லை, ஆனால் தினமும் நீங்கள் பார்க்கணும். 15 நாள், அதாவது அமாவாசை வரைக்கும் நீங்கள் இதை பார்க்கணும். அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் பூஜை அறையில் வச்சுக்கிறது, மற்ற இடங்களில் வைக்கிறதெல்லாம் உங்களுடைய விருப்பம். ஆனால் 15 நாள் பார்க்கணுங்கிறது கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒன்று. 15 நாள் கழித்த பிறகு இந்த குங்குமத்தை நீங்கள் அப்படியே எடுத்து பூஜை அறையில் குங்குமம் கொட்டி வச்சிங்க இல்லையா, அந்த டப்பாவில் வந்து வச்சுருங்க. அதன் பிறகு தினந்தோறும் நீங்கள் இதை நெத்தியில் வந்து இட்டுட்டு வாங்க. நிச்சயமாக இந்த 15 நாள்லேயே உங்களுடைய பணவரவுங்கிறது அதிகரிச்சிருக்கும். நம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா கட்டாயம் வந்து நல்ல பலன் கிடைக்கும். இன்னொன்று குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, மகாலட்சுமி தாயாரின் 2 எழுத்து அதிசக்தி வாய்ந்த பீஜ மந்திரமான ஸ்ரீம் அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் இது எழுதும் போதும் நீங்கள் சொல்லலாம். இல்லைன்னா இதை தினந்தோறும் பார்க்க சொன்னேன் இல்லையா, அப்படி பார்க்கும்போதெல்லாம் நீங்கள் ஒரு 27 முறையாவது சொல்வது அப்படிங்கிறது இன்னும் உங்களுடைய பரிகாரத்தை சீக்கிரமாக நடத்தி தருவதற்கு வாய்ப்பு வந்து கிடைக்கும். அதனால் நீங்கள் அதையும் வந்து ட்ரை பண்ணுங்கள். நம்பிக்கையோடு பண்ணிங்கன்னா கட்டாயம் நல்ல ஒரு மாற்றம் வந்து உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.